அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் 7வதாக வரும் ராசி தான் துலாம் ராசி. அதே மாதிரி இந்த துலாம் ராசி எவ்வளவோ காலம் மாறி இருந்தால் கூட மக்கள் அனைவரும் ஆன்மீகத்தின் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதே போல தாங்க தினமுமே நம்ம ராசிகளையுமே பார்க்குறோம். அந்த வகையில் நீங்கள் தினமும் பார்க்குற ராசி பலனில் 7வதாக வரும் ராசி தான் துலாம் ராசி. பஞ்சபூதங்களில் காற்று பார்த்திங்களா துலாம் ராசியை குறிக்கிறது. துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இந்த துலாம் ராசியில் உங்களோட குணங்கள் எப்படி இருக்கும், இவங்களுக்கு இந்த குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் காலங்கள் எப்படி கிழக்கு நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற என்ன ராசி என்ன நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்களா அனைவர்கிட்டுமே பணிவுடன் நடந்து கொள்வாங்க. எந்த சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த முடிவுகளை இவங்க மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. எந்த ஒரு செயலிலுமே வெற்றி காண்பாங்க. அனைவர்கிட்டுமே அன்பும் பாசத்துடன் பழகக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிக்காரர் பார்த்தோமா பொதுவாகவே சந்தேகப்படுபவர்களாக இருப்பாங்க. யாரிடத்துலையுமே நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்களா புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. இவங்களை எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அனைவருமே கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவங்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிகர்கள் அவரோட வாழ்க்கையை பார்த்திங்களா ரசித்து வாழ்வாங்க. இவங்க பல நல்ல குணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. எல்லாத்திட்டையுமே மிகவும் எளிமையாக பழகுவாங்க. கதை, கவிதை, நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் கூட ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா நீதி நேர்மையையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கின்றவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசினர் துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க, ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பண்புகள் முக்கியமாக இருப்பதை நீங்கள் காண முடியும். இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம். சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு. அந்த இடத்துல புதனும் இருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்திங்களா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அற்புதமாக இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. 1, 6, 12ஆம் இடமான நன்றாக இயங்க போகின்றது. ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 6ஆம் வீட்டுக்கூட இணைய போகிறாரு. ஸோ ராசிநாதன் இப்போது தன்னுடைய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பது யோகமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாற நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சொந்த தொழில் நீங்கள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் உகந்ததாகவும் சொல்லப்படுது. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு குருவோட ராசிநாதன் அமர்கிறாரு. 10ஆம் இடமும் இயங்க போகிறது. 10, 11, 6, 1ஆம் இடம் இயங்க போகிறது. வேலை வாய்ப்பு, தொழில், சொந்த தொழில் எல்லாமே இந்த டைமில் அமையும். குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைய போகிறாங்க. கடன் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும். ஆனால் கூட அது சுப விரயத்திற்கான கடனாகத்தான் இருக்கும். வேலையை விட்டு சொந்த தொழிலில் தொடங்குங்க. அதில் நிறைய விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்களா தேவையில்லாத கடன் வாங்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா கடனில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பானது உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்கான சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்புகளானது ஏற்படும். துலாம் ராசி பெண்களாக இருந்தால் கணவனோட உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்புங்க. அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் கடன், வம்பு, வழக்கில் கவனமாக இருக்க வேணும். எல்லாத்துலேயுமே கூட நன்மைகள் ஏற்படும். இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் அது சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா ஆன்மீக சேவை செய்கிறது உங்களுக்கு சிறப்புங்க. நிறைய சேவைகளை செய்வீங்க. அதன் மூலமாக கடவுளோட அனுகிரகங்கள் ஆனது கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதவங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. கடன் வாங்கும் நிலை கூட ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவலை ஏற்படும். ஆன்மீக சேவைகளை செஞ்சு நீங்கள் மகிழ்வீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு கடன் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. தேவையில்லாத எதிரி வம்பு வழக்கில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. 40 வயது முதல் 60 வயது உட்பட்டவங்க தங்களோட துணையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே விரயத்தில் மட்டும் மிகுந்த கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியம். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சிவன் கோவிலில் இருக்கும் முருகன், பெருமாள் கோவிலில் இருக்கும் முருகனையும் வழிபடுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழை எளியவங்களுக்கு உதவுவது, தண்ணீர் தானமாக கொடுப்பது அற்புத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஆடி மாதம் சிறப்பான மாதமாகவும் உங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருக்கிறதுனால குடும்ப செலவுகளை எளிதில் நீங்கள் சமாளிச்சிட முடியும். பழைய கடன்கள் இருந்தால் கூட அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு ஏற்ற காலமாகவும் இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவே திருமண முயற்சிகளானது கைகூடும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும் என்பதை இந்த கிரக நிலையானது எடுத்து காட்டுகிறது. ஏற்கனவே கருத்தரித்துள்ள பெண்மணிகளுக்கு சுப பிரசவம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்களா சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பானது இந்த டைமில் கிடைக்க நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பார்த்திங்களா தசா புத்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வும் பதவி உயர்வையும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். இருந்தால் கூட அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் கூடும். மேல் அதிகாரிகளோட அளவிற்கு மீறிய கண்டிப்பும் கவலையை அளிக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது இலாக மாற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலையானது சொல்லப்படுது. புதிய வேலைக்கு முயற்சி வரும் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். பல பேர்த்துக்கு பார்த்திங்களா வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் அமையும். தொழில் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருந்தால் கூட அவற்றை நீங்கள் சமாளித்து உங்களோட விற்பனையை உயர்த்துவதற்கு கிரக நிலைகளானது அனுகூலமாக இருக்குது. லாபமானது படிப்படியாக அதிகரித்து அன்றாட விற்பனையிலிருந்து அறிந்து கொள்ள முடியுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சூழ்நிலையானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் செய்யலாம், சிறப்பாகவே இருக்கும். நிதி நிறுவனங்களின் உதவியானது எளிதில் கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பால் சந்தை நிலவரம் இந்த மாதத்தை பார்த்திங்களா முழுவதுமே நியாயமற்ற போட்டிகள் நிறைந்ததாகவே இருக்கும். கிரக நிலைகள் உறுதி செய்யப்படுகிறது. மேலுமே கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே அன்பர்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும். இருந்தால் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. வாய்ப்புகளுக்காக அலைய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கான ஒரு சூழல்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது. வருமானத்திற்குள்ள செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாக இருக்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே தொடர்புள்ள கிரகங்கள் பார்த்திங்களா ஓரளவுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகக்கூடும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்களோட மீதுள்ள நம்பிக்கையானது குறையுங்க. கூடிய வரைக்குமே மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உள்ள தொடர்பை துண்டித்து விடுகிறது. உங்களோட எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்களோட மீது சந்தேகம் ஏற்பட்டிருப்பதை கிரக நிலையானது உணர்த்துகிறது. உங்களுக்கு நீங்களே எதிரியாக கூடாது அல்லவா? ஸோ இது மாதிரியான விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களுமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியரோட பேரை கேட்டு நீங்கள் படித்தாலே உங்களுக்கு பல மதிப்பெண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி பேசி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாம, உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது துலாம் ராசிக்கார நண்பர்களா இருந்தா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க. நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து வீடியோவ பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க் யூ.